ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. தங்கள் நாட்டின் மீது மிகப்பெரிய திடீர் தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்கா கால அவகாசம் தேடக்கூடிய ஒரு தந்திரம் தான் இது அப்படின்றது ஈரானுடைய எதிர்வினையாக இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த 2 வார கால போர் நிறுத்தம் இருக்கு இல்லையா, அது முடிவடைஞ்ச நிலையில் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்றதுக்கு கால அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதா அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்றாங்க. போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை முயற்சி அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் சத்தம் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் செய்து அமெரிக்கா இந்திய பெருங்கடலில் செல்லக்கூடிய கப்பல்களையும் அமெரிக்க கடற்படையினர் சோதனை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க. இதனோட ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலில் ஈரான் தொடர்புடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க இராணுவம் அதிரடியாக சோதனையிட்டு தன்வசப்படுத்தி இருக்கு. இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடைப்பட்ட இந்திய பெருங்கடல் பரப்பில் ஈரானோட கப்பல் பிடிக்கப்பட்டிருக்கு. ஈரான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாரசீக வளைகுடாவிலிருந்து சுமார் 2000 மைல்களுக்கு அப்பால் கப்பலை கைப்பற்றியிருக்கிறது அமெரிக்கா. எம்டி டிஃபானி அப்படிங்கிற அந்த எண்ணெய் கப்பலை அமெரிக்காவுடைய இந்தோ பசிபிக் கட்டளை தலைமையகம் தான் முடக்கி வச்சிருக்குது. ஈரானுடைய வருமானத்தை முடக்குவதன் மூலமாக அவங்கள ஒரு நிலையான அமைதி திட்டத்திற்கு பணிய வைக்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஈரான் தொடர்புடைய கப்பல்களை உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் வேட்டையாடுவோம் அப்படிங்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்போட சவாலை இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது உண்மையாக்கி இருக்கிறது. அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை தலைமையகம், யுஎஸ் இந்தோ பசிபிக் கமாண்ட் இருக்கு இல்லையா, அது அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய மிக பழமையான, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கட்டளை தலைமையகம். பூமியின் நீர்ப்பரப்பளவில் சுமார் 50% அதிகமான பகுதியை உள்ளடக்கியது. பசிபிக் பெருங்கடலோட மேற்கு கடற்கரையிலிருந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் இதனுடைய எல்லை நீண்டு இருக்கிறது. ஆர்க்டிக் முதல் அண்டார்டிகா வரைக்கும் அமெரிக்காவுடைய மேற்கு கடற்கரையிலிருந்து இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை வரையிலும் இதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப நடைமுறையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய ஓஹு அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கேம்ப் ஹெச்எம் ஸ்மித் அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைமையகம். இதுக்கு கீழே அமெரிக்க பசிபிக் கடற்படை, யுஎஸ் பசிபிக் ஃப்ளீட், பசிபிக் விமானப்படை, பசிபிக் தரைப்படை, அது மட்டும் இல்லாமல் மெரைன் காப்ஸ் படைகள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க. ஈரான் மீதான அமெரிக்காவுடைய முற்றுகை அப்படிங்கிறது வெறும் மத்திய கிழக்கு நாடுகளோடு மட்டும் நின்றுல, இது இந்தோ பசிபிக் பிராந்திய முழுக்கவும் விரிவடைஞ்சிருக்கு. சுமார் 20 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்ட எம்டி டிஃபானி பிரம்மாண்ட கப்பலை மறிச்சிருப்பது அப்படிங்கிறது ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக பேரடியாக இருக்கும். இதனோட நீளம் மட்டுமே சுமார் 330 மீட்டர்களுக்கு அதிகம். அதாவது 3 கால்பந்து மைதானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்குனா எவ்வளவு தூரம் இருக்குமோ, எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அவ்வளவு பெருசு. அமெரிக்காவுடைய கடல் வழி முற்றுகையை பிளாக்கெட் சொன்னோம் இல்லையா, அதை மீறி பாரசீக வளைகுடாவிலிருந்து 2000 மைல்கள் தாண்டி இந்திய பெருங்கடல் வரைக்கும் இந்த கப்பல் சென்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனையாக ஈரான் கருதுது. இது பிடிபட்டது ஈரானுடைய ரகசிய விநியோக சங்கிலி இருக்கு இல்லையா, அது அமெரிக்காவால் கண்டறியப்பட்டு விட்டதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க.